இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான 8 மார்க் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கோணம் வரைதல் இருக்கும். ஸோ முக்கோணம் வரைதலில் உங்களுக்கு 3 டைப்ஸ் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னா அடிப்பக்கம், உச்சிக்கோணம் மற்றும் உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டி தொடும் புள்ளி ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் வந்து அடிப்பக்கம், உச்சிக்கோணம், குத்துக்கோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது டைப்பு. இதே பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு டைப் முக்கோணம் வரைதலில் அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க, உச்சிக்கோணம் கொடுத்துருப்பாங்க, ஸோ நடுக்கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருசம வெட்டி தொடும் புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டைப்பில் வந்து குத்துக்கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இதே தேர்டு டைப்பில் வந்து நடுக்கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கோணம் வரைதலில் 3 டைப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா முக்கோணம் வரைதலில் ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து ஒரு கொஷின் என்ன அப்படின்னா அடிப்பக்கம் பிசி 8 சென்டிமீட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற கோணம் 60 டிகிரி. ஸோ கோணம் ஏயின் இருசம வெட்டியானது பிசியை டி என்ற புள்ளியில் பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது எனில் முக்கோணம் ஏபிசி வரைக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உச்சி கோணம் வந்து கொடுத்துருக்காங்க, இருசம வெட்டியோட அந்த புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டைப்பில். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உச்சி கோணம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இருசம வெட்டி அந்த புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு கொஷின். ஸோ தேர்டு கொஷினில் வந்து பிக்யூ 6.8 சென்டிமீட்டர், உச்சிக்கோணம் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை பிடி 5.2 சென்டிமீட்டர் என டிஎல் சந்திக்குமாறு அமையும் கோணம் பிக்யூஆர் வரைக. ஸோ இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. 8 மார்க் கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் வந்து டைப் 1 கொஷின்ஸு. டைப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க, உச்சிக்கோணம் கொடுத்துருப்பாங்க, குத்துக்கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உச்சிக்கோணம், அதுக்கடுத்து குத்துக்கோட்டின் நீளம். இது செகண்ட் டைப் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உச்சிக்கோணம் வந்து 25 டிகிரி. ஸோ அதுக்கடுத்து குத்துக்கோட்டின் நீளமுடைய முக்கோணம் ஏபிசி வரைக. இதுவும் செகண்ட் டைப் கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு டைப்பில் வந்து அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க, உச்சி கோணம் கொடுத்துருப்பாங்க, நடுக்கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உச்சி கோணம் 60 டிகிரி, நடுக்கோட்டின் நீளம் 5.8 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து தேர்டு டைப் கொஷின். தேர்டு டைப் மாடலில் வந்து இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே அடுத்த கொஷின் வந்து அதே அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உச்சி கோணம், ஸோ நடுக்கோட்டின் நீளம். இது வந்து தேர்டு டைப் கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த 9th கொஷினில் ஒரு தேர்டு டைப் கொஷின் இருக்குது. அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உச்சி கோணம் கொடுத்துருக்காங்க, நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க, வந்து முக்கோணம் பிக்யூஆர் வந்து வரையணும். இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. கோணம் வரைதலில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டைப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்த மாடல் வந்து வடிவத்த முக்கோணங்களை வரைதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. தகு பின்னத்தில் விகிதம் கொடுக்கப்பட்டால் பெரிய முக்கோணம் வரைந்து பின்பு உள்பக்கத்தில் ஒத்த முக்கோணம் வரைய வேண்டும். செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா தகா பின்னத்தின் விகிதம் கொடுக்கப்பட்டால் சிறிய முக்கோணம் வரைந்து பின்பு வெளிப்பக்கத்தில் ஒத்த முக்கோணம் வரைய வேண்டும். ஸோ இது 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஷின். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் 8 மார்க்கோட பிடிஎஃப் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகு பின்னம் வந்து கொடுத்துருக்காங்க 4/5. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைப் கொஷின். அதுக்கடுத்து இது டைப் 2 தகாபின்னம் 7/4 அப்படிங்கிறது தகாபின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது செகண்ட் டைப் மாடல் கொஷின். ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தகாபின்னம் 6/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தகாபின்னம் வந்து செகண்ட் டைப் கொஷின். இது வந்து பார்த்துக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் டைப்பில் இன்னொரு கொஷின் இருக்குது 7/3. ஸோ இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. வட்டத்திற்கு இரு தொடுகோடு வரைதல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளத்தை கணக்கிடுக. இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்தில் ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையவும். இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து மையத்திலிருந்து ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுகோடுகள் வரைக. இந்த சம் பார்த்துக்கோங்க. ஸோ 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. ஸோ இந்த சம்மும் பார்த்துக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் 8 மார்க்கோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளியராக அதில் பார்த்துக்கோங்க. அந்த வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல்லையே டைப் 2 கொஷின் வந்து இருக்குது. செகண்ட் டைப் வந்து மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம வட்டத்திற்கு தொடுகோடு வரையணும். இது வந்து இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. இது வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து தேர்டு டைப் ஒரு கொஷின் இருக்குது. மையத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மையத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ தொடுகோடு வரையணும். இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து 3.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திற்கு 6 இன்ச் புள்ளியில் தொடுகோடு வரைக. இந்த சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஜாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின்ஸ். ஸோ தேற்றமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தேற்றம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேல்ஸ் தேற்றம், இந்த தேற்றம் வந்து பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து கோண இருசம வெட்டி தேற்றம். ஸோ இந்த தேற்றம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பித்தாகரஸ் தேற்றம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 தேற்றத்துலேருந்து கன்ஃபார்ம் ஒரு தேற்றம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது 3ஐயும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் 8 மார்க்கோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இதில் இருக்க 8 மார்க் கொஷின்ஸை வந்து பார்த்துக்கோங்க.